இது என் எல்லை இல்ல, அதனால எனக்கு இங்க பவர் இல்ல. அவ்வளவுதான். அதுக்கு மேல தவறுனா ஒரு கோவம் ஆயிருவேன் நானு. உட்காரு, பேசாம உட்காந்துரு. வெறியில இருக்கேன், ஆல்ரெடி சரியான டென்ஷன்ல இருக்கேன் உன் மேல. இதுக்கு மேல என்ன பண்ண அவ்வளவுதான். என்னால முடியலடா. கோயில் பேர் என்னன்னு பாத்தீங்கன்னா தர்மசாஸ்தா திருக்கோவில் அப்படி இருக்கு. என்ன துணை எடுத்துக்கீங்க? ஆமாங்க, நம்ம ஹீல்ஸ் ஆல்ரெடி ஏற ஆரம்பிச்சிட்டோங்க. மேல இருக்குமோ டைம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 6:11 ஆச்சு. ட்ரிப்பை ஸ்டார்ட் பண்ணி கிட்டத்தட்ட 26.2 கிலோமீட்டர் வந்து ரீச் ஆயிருக்கோம். இப்போ நம்ம கரெக்டாக எங்கே இருக்கோம்னா கரெக்டாக உசிலம்பட்டி ரோட பிடிச்சிட்டாங்க. ஸோ உசிலம்பட்டி ரோட்டில் போயிட்டு இருக்கோம். உசிலம்பட்டிக்கு மேபி 6:30 போய் ரீச் ஆயிடலாம்னு நினைக்கிறேன். எனக்கு என்னதான் பிரச்சனை, திரும்புறேன்னா 30 கிலோமீட்டர் வந்திருக்கோம். 200 கிலோமீட்டர் ரீச் ஆகணும். ஏண்டா லூஸ் பிள்ளை இப்படியாடா பண்ணுவேன்? அறிவிட்டவனே எல்லாம் மூஞ்ச பாரு, பூஞ்சில குத்துறனாக்கும் வாயத்தோட சொல்ல வேண்டியதாண்டா. எக்ஸ்பெக்டடா இப்போ என்ன ஆச்சுன்னா இவனை வச்சு நாங்கள் சமாளிக்க முடியலைங்க. ஸோ அதனால் ரிட்டர்ன் வீட்டுக்கு போயிட்டு இருக்கோம். ஆக்சுவலி நாங்கள் எவ்வளோ கிலோமீட்டர் வந்து வந்துட்டோம்னா வீட்டை விட்டு வாரிங் போயிட்டோம். வீட்டை விட்டு கிட்டத்தட்ட 36 கிலோமீட்டர் தள்ளி இருக்கோம். பட் இவனை வச்சு எங்களால் தாக்கு பிடிக்க முடியல. அதனால் போய் இவனை வீட்டுக்கு வண்டி பூரா நேரம் அடிச்சிட்டு இருக்கான். ஸோ இவனை வீட்டுக்கு போயிட்டு இவனை விட்டுட்டு திருப்பி ரைடை கண்டினியூ பண்ணுறேன். அது வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. நல்லா பண்ணுறதுலாம் பண்ணிட்டு நல்லா காற்று வாங்குறேன். அப்படியே அடித்தேன். பேசாம கம்முன்னு வந்திருந்தேன்னா இதெல்லாம் தேவையா கோபி? சம்பவம் சரியான சம்பவம் பண்ணிட்டான். ஸோ அந்த வழியில் வீட்டுக்கு ரிட்டர்ன் போயிட்டு இருக்கோம். எச்சி வேற ரொம்ப ஒழுங்கு சொல்கிறேன். இவனை வச்சுக்கிட்டு நல்லா தெரிஞ்சான். இன்னைக்கும் பார்த்து என்னதான் ஆகுதுல்ல. அதாவது என்னைக்கு ட்ரிப்பு மித்திராபூர் எல்லாம் நல்லா இருக்கு. என்னைக்குன்னு சொல்லி ட்ரிப்பு விளாக் கிளம்புறோமோ அன்னைக்கு தான் எல்லாம் ஸ்பாயில் ஆகுது. கிட்டத்தட்ட 6:39 ஆச்சுங்க. சன்ரைஸும் ஆயிடுச்சு. ஸோ நான் சன்ரைஸ் ஆகிறப்ப ஹில்ஸில் இருக்கலாம் பிளான் பண்ணியிருந்தோம். இன்னைக்கு போபோ தான் போல. என்னால் முடியலடா. ரொம்ப அசிங்கப்படுத்தாதீங்கடா அப்படின்றியா. ஆக்சுவலி என் பிளான் என்ன, ஈவினிங் கூட்டி போய் வேற லெவலில் ஃபன் பண்ணலான்றதாங்க என் பிளானே. ஆனால் இவன் எங்கே வச்சு ஃபன் பண்ணுறியான் போகிறதுக்குள்ள. இதுக்கு மேலே நம்மளால் தாக்கு பிடிக்க முடியாது. ஸோ இப்போ ட்ரிப்பு ஃபுல்லாமே ஸ்பாயிலர் ஆயிரும். ட்ரிப்பு அமோகமாக இருக்குப்பா இன்னைக்கு. மணி 6:41. காலங்காத்தால சோத்தா போட்டு ஒன்று நாள் என்ன பண்ண முடியுமோ சிறப்பாக பண்ணிட்டடா. என்ன பார்க்குற, ஓடி போயிரு. அம்மா ட்ரிப்பை ஸ்பாயில் பண்ணிட்டு மூட. இன்ன வரைக்கும் என் கூட இருக்கீங்க ட்ரிப்பை ஸ்பாயில் பண்ணி எல்லாத்தையும் எடுத்துகிட்டு இருப்பாங்க. பூசா ஒருத்த ஆரம்பிச்சிட்டான் நீ. அவங்க இல்லாத இதாக இவங்க கம்ப்ளீட் பண்ணுறியா? ஏய் சரிப்பா பப்பி, சரி. ஐயோ பாவத்தை பப்பி, உனக்கான 2 பிஸ்கட் போடுறேன்டா. போட்டு வீட்டில் விட்டாரேன். கவலைப்படாத, வீட்டுக்கு தான் போகிறோம். வெயிட் பண்ணு, வீட்டுக்கு தான் போகிறோம். ஏன் பா இப்படி டார்ச்சர் பண்ணுற? கொஞ்ச நேரம் கம்முன்று. வீட்டில் போய் உன்னை ட்ராப் பண்ணி இறக்கிட்டு வந்துடுறேன். படுத்துச்சா? அவ்வளோதான். இது என் எல்லை இல்லை, அதனால எனக்கு இங்கே பவர் இல்லை அப்படின்ற மாதிரி. அவ்வளோதான். அதுக்கு மேலே தவறுனா ஒரு கோவம் ஆயிருவேன் நான். உட்காரு, பேசாம உட்காந்துரு. வெறியில இருக்கேன், ஆல்ரெடி சரியான டென்ஷன்ல இருக்கேன் உன் மேல. இதுக்கு மேல என்ன பண்ண அவ்வளவுதான். செஞ்சு கொஞ்ச நேரம் கம்முன்னு வாடா. இதுக்கு மேல நல்லா முடியலடா. இங்க சாப்பிட்டதில்ல காலையில இங்கே எனர்ஜி இவ்வளோ போயிடுச்சா. நான் வாகமான் போய் வரணும்டா. வாகமான் தெரியுமா? வாகமான்லாம் சூப்பராக இருக்கும். கிளைமேட் வேறு லெவலில் சூப்பராக இருக்கும். உடனே கூட்டி போகிற மாதிரி நீ எனக்கு அப்படிங்கிற. ஸோ கரெக்டாக உசிலம்பட்டி ரோட்டில் வந்து ரீச் ஆகிடுச்சுங்க. உசிலம்பட்டியில் என்ட்ரன்ஸ்லேயே நாச்சியார் ஹோட்டல் இருந்துச்சு. ஸோ பிரேக்ஃபாஸ்ட்டை ஃபினிஷ் பண்ணிட்டு வாகமான் கிளம்பியாச்சு. பட் நேரம் வாகமானில் இருக்க வேண்டியது பிளான். ஆக்சுவலி வாகமான் போக முடியல. பட் கண்டிப்பாக கூடி சீக்கிரம் சேர்ந்துடலாம். ஃபர்ஸ்ட் நம்ம போய் தேனி ரீச் ஆகணும். தேனி ரீச் ஆகி கம்பம் ரீச் ஆகணும். கம்பத்துலேருந்து அப்புறம் குமுளி ரீச் ஆகணும். குமுளிலேருந்து போகணும்னு நினைக்கிறேன். அவர் நம்பர், வண்டி நம்பர் எங்கேயும் அங்கே இருக்குது, செல் நம்பர். அது கான்டாக்ட் பண்ணி வேறு கொஞ்சம் வழியோட சொல்லிட்டு நம்ம சைடு வாங்கி போயிட வண்டி தான். ரொம்ப நேரம் அந்த பஸ் சைடு வாங்க பார்த்துருக்கீங்க, சான்ஸே கிடைக்க மாட்டேங்குது. முதல்ல அந்த பஸ்ஸை சைடு போட்டுருணும். ஏன்னா வியூ ஃபுல்லாக அப்படியே பறக்குது. இந்த வாவ சொல்றதுக்கு கிட்டத்தட்ட 5 கிலோமீட்டரா பிளான் பண்ணிட்டு வராங்க. இது ரீடேக்லாம் போட்டு வராங்க vlogல. அந்த மலைய பாரு, அந்த மூணு அங்க பாரு. அங்க பார்த்தா வண்டி அவன் எங்கட போகும். ஸ்லோ பண்ணி. இப்ப எவனா ஓடி வருவான் பாரு. இப்ப அந்த மலையோட மூஞ்சி மேல பார்த்த மாதிரி இருப்பாரு. அந்த மூணு இதுவும் மூஞ்சி வந்து ஒரு மூஞ்சி இருக்கு அதுல. நான் என் மூஞ்சி மேல தூக்குறேன்னா அப்புறம் இங்க வண்டி மூஞ்சி எங்கட்டோ, அப்ப இவன் மூஞ்சி எங்கட்டோ உள்ள சொறிறோம். இது என்ன தூக்கிக்கிட்டு இருக்கு? அதான் பின்னாடி தூக்கிக்கிட்டு இருக்கா. XV9V செம்ம காரு. 35 லட்சம் டாப் மாடல். 30 லட்சம் வரும். அதனால ரேஞ்சு கூட தரும். ஒரு தடவை சார்ஜ் பண்ணால் 600 கிலோமீட்டர் 650 கிலோமீட்டர் போகலாம். கம்பெனியோட ரேஞ்சு. நம்ம எப்படின்னா 500 குறையாம போயிடலாம். ஸோ சரியான டஃப் கொடுக்கும் அந்த ரோட்டில் நம்ம சைடு வாங்குறதுக்குள்ள. ஏன்னா இது ஃபுல்லாமே கொஞ்சம் கிராமமா, நிறையா தான் அக்ரிகல்ச்சர் பண்ணுவாங்க. அது ரோடு இவ்வளோ தான். இதுக்கு மேலே எக்ஸ்டெண்ட் பண்ணோன்னா நேச்சர் கெட்டு போயிடும். ரோட்டில் இந்த ஊருக்கு இந்த பக்கம் போகிற ஹைலைட்டே இந்த ரோடு மட்டும்தான். அப்படி நல்லா அழகாக சுற்றி புளிய மரமாகவும் அப்புறம் அக்ரிகல்ச்சர் ஃபார்மிங்காக தான் இருக்கும். எப்படி 2 மலைக்கு நடுவில் போகிறோம். இப்போ போவோம் பாரு.
வளைஞ்சு வளைஞ்சு. ஸோ இந்த இடத்துல போறப்போ ஒரு கிளாஸ்ல கோவில் இருக்குங்க, எல்லசாமியை பார்த்து ஆனா இறங்கி அவரை வணங்கிட்டு அவர்கிட்ட காணிக்க ஏதாச்சும் முடிஞ்ச அளவுக்கு போட்டுட்டு அப்படி இங்க கண்டினியூ பண்றோம் விளாக. என்ன நடக்க போகுது நினைக்கிறேன். ஸோ கோயில் பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா தர்மசாஸ்தா திருக்கோவில் அப்படி இருக்கு. என்ன துணை எடுத்துக்கீங்க. ஸோ இது வந்து ஃபேமஸான கோயிலுங்க. இந்த பக்கம் போகிற பஸ்ஸில் போனாலும் சரி, இது வரப்போ சரி, எங்கள் பையனை வந்து காணிக்கா போட்டு கீழே அங்கங்கே கிடக்கும். காமிக்கிறேன் நான் உங்களுக்கு. இவங்களும் பார்த்தீங்கன்னா நிறைய காயின்ஸ் இருக்கும். எடுத்துருவாங்க. இதில் அவனுக்கும் 5 rupees காயின் கீழே கிடக்கு. ஆமாம் எடுத்துருவாங்க அவங்க. சாமி கொளரா போயிட்டு கொளரா வந்துடணும். வேறு லெவலில் இன்றைக்கி வ்ளாக் பண்ணிட்டு வேறு லெவலில் வீட்டுக்கு ரிட்டர்ன் ஆகி வந்துடணும். எந்த ப்ராப்ளம் வராமல் வரணும். வண்டி பஞ்சர் ஆகாமல் செய்யாமல் கொளரா போயிட்டு வந்துடணும். ஓகே லாக் ஆயிடுச்சு. இது இக்னிஷன் ஆஃப் ஆயிடுச்சு. இது ஃபுல்லாமே கரடி ஜோனு. நீ வாட்டு வண்டி நல்லா ரோடு ஃப்ரீயாக இருக்குது, வண்டி நல்லா இருக்குது. ரயில்வே கேட்லேருந்து இந்த எண்டு முடியாக பார்த்தா சிக்னலே கிடைக்காது. வண்டி ஃப்ரீயாக இருக்குது, ரோடு ஃப்ரீயாக இருக்குது, நல்லா காடு சூப்பராகன்னு சொல்லி வண்டியை வரட்டிடாங்க. காராக இருந்தாலும் சரி, பைக்காக இருந்தாலும் சரி. நீங்கள் இருக்கும் திடீர்னு இப்படி இறங்கும், திடீர்னு இப்படி வளையும், திடீர்னு இப்படி ஏறும், திடீர்னு பார்த்தா கரடி கூட வந்து நிற்கும். பார்த்துக்கிங்க. அதையும் பார்த்துட்டு பண்ணுவாங்க வெளியிலேருந்து வந்தீங்கன்னா. மூணாருக்கு 108 கிலோமீட்டர்ஸ் இருக்கு. தேக்கடி வந்து 89 கிலோமீட்டர்ஸ் இருக்கு. நம்ம தேக்கடி போறோம், தேக்கடியில தான் போறோம்னு நினைக்கிறேன். பட் நான் கிளைமேட் வந்து சும்மா மழை பெய்யுற மாதிரி வேற லெவலில் மிஸ்டியா இருக்குன்னு பார்த்தேன். பட் ஆனால் மேலே பூரா மிஸ்டியா தான் இருக்கு. நான் எதிர்பார்த்த மாதிரியும் நிறைய இதில் மேலெல்லாம் ஃபாகா பனிமூட்டமாக இருக்குன்னு எதிர்பார்க்குறேன். கண்டிப்பாக இன்னைக்கு மழையாச்சும் பெய்யணும். நான் மேலே போகிறப்ப ஒரு மாதிரி இது அடர்த்தியா பனிமூட்டமாக மிஸ்டாகவும் பனிமூட்டமாக இருக்கணும்னு நான் ப்ரே பண்ணிக்கிறேன். நீங்களும் ப்ரே பண்ணிக்கிங்க. அந்த கிளைமேட் வேற லெவலில் ஃபீலாக இருக்கும். கேமரா ரெக்கார்டாக இருக்கு நினைக்கிறேன். ஜஸ்ட் மிஸ்ல ஒருத்தர் இப்படி தாங்க கொண்ட மாட்டேங்க எனக்கு இந்த பக்கம் வரப்போ தேடி இந்த பக்கம் பார்த்துவாங்கப்பா. நல்லாத்தான் போயிட்டு இருக்காரு. அவராட்டு போவாரா நிப்பாட்டி இண்டிகேட்டர் போட்டுருக்காரு. ஓடுது. நான் தான் போட்டுட்டு சுவிட்ச் போட்டுட்டேன். நீங்க வரைஞ்சது காத்து நிக்கா வேர்க்குதுல, வெயில் அடிக்குதுல. நம்ம வரைங்கன்னு சொல்லி உங்களுக்காண்டி காத்தாடி போட சொன்னீங்க. கால் பண்ணி கவர்மெண்ட்டுக்கு போட்டிருக்காங்களா? காத்து வருதா? எப்படி மெதுவா சுத்துதா? இருங்க. ஸ்பீடு 1 நம்பர் ஸ்பீடு இருக்கா? சரி நீங்க கால் பண்ணி 5ஆம் நம்பர் ஸ்பீட்ல ஆக்கி சொல்றேன். என்னத்த இது எதுரா என்ன சொல்லு. இதுரா என்னது சொல்லு. அதான்டா எதான்டா அப்புறம் என்ன சொன்ன? எது பேர் தெரியல. என்ன இருந்துச்சு? அதே எது? கதவுக்கு முன்னாடி ஒன்னு தொங்க விடுவாங்களே. கதவுக்கு பின்னாடி ஒன்னு தொங்க விடுவாங்களே. முன்னாடியோ பின்னாடியோ. கதவு இல்லனா கூட கீழ போடுவாங்க. என்னது? குப்பை. தேனி வந்து ரீச் ஆயிட்டோங்க. தேனி வந்து ரீச் ஆயிட்டோம். அப்ப தேனி பஸ் ஸ்டாண்ட் நினைக்கிறோம். கம்பம் போற வழியில ஒரு டோல் இருக்கு. நானே ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறேன். பட் இந்த ரோட்ல நான் டிராவல் பண்ணனே தெரியல. பட் ஆனால் இது எவ்வளோ டோல் சார்ஜ் பண்ணுறதில்ல பார்ப்போங்க. இப்போ கொஞ்ச நேரத்தில் SMS வரும். இப்போ வந்துருச்சுல. கிட்டத்தட்ட 60 rupees சார்ஜ் பண்ணியிருக்காங்க இந்த டோலுக்கு. ஓகே தம்பி நீங்கள் போயிட்டு வரலாம். ஸோ எல்லாம் ஃப்ளாட் ஆகிட்டாங்க. நானும் கம்பெனி கோ டிரைவர் இங்கே ஒருத்தருக்கு. அட பாவி சண்டால பையா. கோ டிரைவர் என் கூட கம்பெனிக்கு இருக்கான் பார்த்தா இவன் கம்பெனிக்கு இருக்க மாதிரி இப்போ கையை வச்சுட்டு இவன் அடுத்து தூங்கிட்டு இருக்காங்க. ஓகே ஃபைனலாக நம்ம ஐயோ வண்டி கரண்டப்பில் ஓகே அங்கே தான் வர்றாரு. ஸோ ஃபைனலாக நம்ம வண்டி மலை ஏற ஆரம்பிச்சிட்டோங்கோ. பட் ஹீல்ஸ்னோடனே அது வந்து ஃபால்ஸ் தண்ணி வரணும். மழை பெய்யறப்ப அவங்க ஃபால்ஸ் பெரிய ஃபால்ஸ். பேச்சலே மண்டல பார்த்தியா? ஓ ஆமாங்க நம்ம ஹீல்ஸ் ஆல்ரெடி ஏற ஆரம்பிச்சிட்டோங்க. இங்க பாரு பள்ளத்துல இருக்க ஒரு ஊரு. ஆனா இந்த ஹீல்ஸ்க்கு செக் போஸ்ட் இல்ல போலங்க. மேல இருக்குமோ கீழே அவன் நிக்கணும்யா. ஆல்ரெடி போயிருக்கோம் ஒரு மலைக்கு கேரளாக்கு போனோம்ல. பெரிய மலைல ஏறிக்கே போகும் மேல. ஆனா கண்டிப்பா செக் போஸ்ட் இருக்கும். கேரளா கீழே தமிழ்நாட்டு பார்டர்ல வந்து போலீஸ் செக் போஸ்ட். ஓ ஸ்டார்டிங் மலைக்கு அடிவாரத்துல இல்லைங்க செக் போஸ்ட். நான் வரப்ப அங்க என்ட்ரன்ஸ்ல இருந்துச்சு. வண்டி கட்டிங்ல ஹைவேல இருந்து கட்டடிக்கிறப்பே ஒரு செக் போஸ்ட் இது இருந்துச்சு. ஆனாலும் டிராஃபிக் போலீஸ் இந்த லாரி எல்லாம் பிடிச்சி செக் பண்ணிட்டு இருந்தாங்க. கேரளாவோட கொஞ்சம் பெருசா இருக்கும். அங்க போய் அட்ஜஸ்ட் பண்ணலாம். ஆக்சுவலி லாரி போகுது போட்டோம். ஏன்னா போன லாரி ரிட்டர்ன் வந்துச்சுன்னா அவ்வளோதான். நான்லாம் வண்டி கவர்மா இருந்தால் இறங்கி ஓடிப்பா. வரக்கூடாது எடுத்து மாட்டிக்கிட்டே கோரி அப்படின்ற மாதிரி இருக்கு. இதான் நம்ம கேரளா தான் போயிட்டு இருக்கோம். இதுவும் கேரளா மலை தான். கேரளா இது அதுவும் மாதிரி தான் இது இருக்கும். இது கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கும். சைடு கொடுத்தாருன்னா போயிட வேண்டியதான். சைடு போது அவர்கிட்ட கேட்போம். கொடுத்தாருன்னா லாரிக்காரன்னா பாட்டாட்ட சொல்லிட்டு கிளம்பிடுவோம். இது ஹில்ஸ் அவர் லோடு ஊற்றி போறாப்புல.
இத்தனை பெண்ட் இருக்காடா? ஆமா நீ சின்ன ரோடு நினைச்சா இவரு இந்த ஃப்ரெண்டை கிராஸ் பண்ணி இங்க போகணும் சொல்லி வந்த ரோடு மாதிரி தான் இருக்கு இதுவும் கம்பா மெட்டு நான் வந்த ரோடு இது இல்ல ஆனா இது கொஞ்சம் பெருசா டிஃபரெண்டா இருந்துச்சு இரு அவட்ட கேளுடா இண்டிகேட் போட்டாரு போட்டாருன்னா நம்ம ஏறிக்கலாம். ஆமா. தேங்க்ஸ் ப்ரோ. தேங்க்ஸ் சரதா. ஏய் அவன் பாரு எப்படி வரீங்க. அப்படி சிக்னல் கொடுப்பாங்க. குரங்கு குட்டி வாங்க உன் ஃப்ரெண்ட்ஸை பாரு. ஏய் வாங்கி பை. அது வாழ. சோ டிரைவர் எங்க நமக்காண்டி ஹிண்ட் கொடுத்து சைடு அவரே கொடுத்தாருங்க. நம்ம கேட்கணும் ஆச்சு கேட்டுட்டு போலாம் பார்த்தேன். கேட்கணும் அவரே பரவாயில்ல வெயிட் பண்ணி அவரே கொடுத்தாரு. லைட்டை நோட் பண்ணல டக்குன்னு அப்புறம் தான் பார்த்தேன். ஏன்னா இந்த இடம் வந்த மாதிரி இருக்கே வராத மாதிரி இருக்கேன்னு சொல்லி நான் வாட்டு யோசிச்சுட்டே இருக்கேன். அதுக்குள்ளே வண்டி நோட் பண்ணி இது கொடுத்தாப்ல எப்படியோ கணச்சு கவனிச்சிட்டே. உன் ஃப்ரெண்ட்ஸ் தானே ஒத்துக்கிட்டேன் அவனே. மொத்தம் 18 எர்பின் பண்ட் இருக்கு. இப்போ 9வது பண்டில் இருக்கும். மொத்தம் இன்னும் எத்தனை வண்டி ஏறணும்? இன்னொரு 9 வண்டி ஏறணுமா? 10 வியூ இங்கே பண்ண முடியாதுல்ல. இது நம்ம அந்த மலை அது கொஞ்சம் இது கொஞ்சம் சின்ன மலை அடக்கமாக இருக்குது. இது வந்து ஷார்ட்கட் நடு ரோடு மெயின் ரோடுல. இது மெயின் ஹைவே இல்லை கொஞ்சம் ஹைவே மாதிரி கொஞ்சம் விரிவான ரோடுல நடு ரோடு. இங்கே நிப்பாட்ட முடியாது எங்கேயுமே. நேரம் எங்கள் அக்கா ஸ்டேட்டஸ் அடிச்சு பறக்க விட்டுருக்கோம். ட்ரெயின் விட்டுருக்கோம். ஸ்டேட்டஸ்லேயே ட்ரெயின் விடும் எங்கள் அக்கா. எப்படியே மதுரை எக்ஸ்பிரஸ் சென்னை எக்ஸ்பிரஸ் காஞ்சிபுரம் எக்ஸ்பிரஸ் விடும். வாவ் வேற லெவலு. யாரு செம்மையா இருக்கும் சீரியஸ் விளையாடுற மணிக்கு இருக்கு. விளையாடுற மாதிரியே இருக்கா? நடிச்சாமத்து வந்தா இங்க பயந்து அரண்டு ஓடி வருவோம்ல. ரெக்கார்ட் ஆகலடா கஷ்டப்பட்டு எடுத்து. ஏன்னா ஆன் ஆக மாட்டேங்குது. ஆன் பண்ணு போல. அது ஆனே ஆகல. அது என் ஃபோன் அப்பப்போ அப்படிதான். வேற ஃபோன் எடுக்கணும். அதுதான் இந்த ஃபோனை கொடுத்து நான் வேற ஃபோன் எடுக்க மாட்டேன். போய் போயிடு எனக்கு வேணும்டா நானே இந்த ஃபோனை இப்படி அடிக்கடி இப்படி இது வந்து எடுக்கும். எடுக்கிறேன்.